ஒரு மாதிரி ரொம்ப ஷையா ஃபீல் பண்றீங்களே. இந்த மாதிரி உங்களை பார்க்க முடியலையே எங்கனால. இல்லை இல்லை இதுதான் பதட்டமாக இருக்கு. பதட்டமா இருக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜ் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ் தான் என்னாலயுமே உங்களை பார்க்குறப்ப ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்க ரொம்ப ஸ்பெஷல் தான். யா ஆமாம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு திலீப் ப்ரோ, நன்றி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவரா இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ என்னோட எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட இருந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினார். ஸோ அந்த கால் வந்து இன்றைக்கி என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போது அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக, உனக்கு என்ன வந்து இது பண்ணுறா, இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். யூகி சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி, அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்கெலாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்கெலாம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணதான் சின்ன ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான் டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ரஜினி சார் கூட நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக, நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக நான் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னே தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளுக்கு இது நம்ம இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தால் தான் தெரியும், மாஸ் 13 வந்தால் தெரியும். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களே காதல் பத்தி. காதல் பத்தி இதுலயும் புலம்பிந்தா இருப்பேன், எப்பவுமே புலம்பிந்தா இருக்கிறேன், இதுலயும் புலம்பிந்தா இருப்பேன், இதுலயும் புலம்பிந்தா இருப்பீங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே ட்ரைலர் பாக்குறப்ப. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல நீங்க யாரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரை தேங்க் பண்ணிட்டீங்க, பட் இன் கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா? டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்களும் நல்லா 5 கதை வேர்வல்ஸ் வந்து 5 பேர் டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அது வந்து இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். உத்ரா ப்ரொடக்ஷன், அவங்க தான் பெரிய நன்றி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 5 பேரும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து புரியுது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. ஸோ அதனால் வந்து ரொம்ப செட்டில் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப பண்பாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். திலீப் ப்ரோ கூடலாம் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஹேமந்த் ப்ரோ, சங்கீத் ப்ரோ, ஜெகன் ப்ரோ, அண்ட் அருள் ப்ரோ, அப்புறம் நிறைய சந்தோஷ் ப்ரோ. ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவலில் அப்படியே கிராஃப் ஏறினே போயிட்டுருக்கோம், பயங்கரம். அண்ட் நன்றி. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு பதட்டமாகுது, நோக்கியா 1100 மாதிரி வைப்ரேட் ஆகுது. அதுதான் இந்த மாதிரி பார்க்க முடியலன்றதா ஆச்சரியமா இருக்கு. எப்படி வேற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் புரியுது, இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களை அந்த ஒரு எமோஷன்ஸ்ல தள்ளி உங்களுக்கு பழகிட்டு இருக்க பல ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு எப்படி இல்லை புதுசுல இல்ல சார். அது ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு தருணமா தான் நான் சொல்றேன். எஸ், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக
தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, ஓவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த ட்ராக்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா, அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். வந்து சொன்னார் கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பு ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருங்க பண்ணுறது வந்து ரொம்ப நேக்காக பேசுகிறானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நாங்கள் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சுறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவில்லை. ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூபி சேது என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெல்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இது ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ. ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னென்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இந்த வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நான் கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அவருக்கு.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மை Thank you. அண்ட் அடுத்தபடியா நம்ம கூப்பிட போற நபர், இந்த பேரே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் சினிமாவுடைய என்சைக்ளோபீடியா, அதான்